வணக்கம். படித்ததில் பிடித்த கதை பார்க்கலாங்களா? சுவாமி விவேகானந்தர் பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு இடமா போவார். தன் கையில் காசு வச்சுக்க மாட்டார். அந்த ஊரில் இருக்க மக்களோ தலைவரோ கூப்பிட்டு அவரை உபசரித்து சாப்பாடு கொடுப்பாங்க. அவர் அங்கே இருந்து மக்களுக்கு கதைகளையும் போதனைகளையும் கொடுப்பார். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஊரில் ஒரு தலைவர் வீட்டில் தங்கியிருக்காரு. இதை தெரிஞ்ச ராஜா அவரை பார்க்கறதுக்காக வராரு. ராஜா அந்த தலைவர்கள் எல்லாரும் கலந்துரையாடல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப விவேகானந்தர்ட்ட ஒரு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கேட்கிறாரு, சாமி எனக்கு உருவ வழிபாடுல நம்பிக்கை கிடையாது, எனக்கு இதனால பாவம் வருங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விவேகானந்தர் அங்க இருக்க தலைவர்களை கூப்பிட்டு ராஜாவோட போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப ராஜா விவேகானந்தர் சொல்றாரு, இந்த போட்டோல எச்சில துப்ப சொல்றாரு அவங்கள. ஐயோ இப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ராஜாவும் இருக்காரு. ராஜாவுக்கு என்ன இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் ஓடிட்டு இருக்கு மனசுக்குள்ள. யாரும் பண்ண முடியாதுங்க சாமி, அவர் எங்களோட ராஜா, நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா இங்கே தானே இருக்காரு, அது வெறும் போட்டோ தானே அப்படிங்கிறாரு. எங்களால முடியாது அப்படிங்கிறாங்க. இதே தான் கோயிலுக்குள்ள போற ஒவ்வொருத்தவங்களும் அங்க போறப்ப சாமியா தான் பாக்குறாங்களே தவிர சிலையாவோ விக்கிரமாகவோ பாக்குறது இல்லை. உள்ள போறப்ப அவங்க கடவுளா மட்டும்தான் பாக்குறாங்க, தன்னோட குறைகளை இறக்கி வச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. இதுல இருந்து ராஜாவுக்கு ரொம்பவுமே தெளிவாயிட்டார். நன்றி. நல்லதையே கடத்துவோம். தேங்க்யூ.